ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஆர் டேக். ஓகேவா? பிஆர் டேக் அப்படிங்கும்போதே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரேக் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேக் பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேயே சொல்லியிருக்கேன். ஓகேவா? பிஆர் டேக் ஸ்டாண்டர்ட் ஃபார் த லைன் பிரேக்கு. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைன் மட்டும்தான் பிரேக் ஆகும். அது எந்த டேக்கில் இருந்தாலும் அதோட லைன் மட்டும் எனக்கு பிரேக் ஆகும். இட் இஸ் யூஸ்டு டு மூவ் டெக்ஸ்ட் டு த நெக்ஸ்ட்டு லைன். ஓகேவா? வித்தவுட் ஸ்டார்டிங் எ நியூ பேராகிராஃப். எனக்கு நான் பேராகிராஃப் டேக்கில் நான் பிரேக்குங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு அதில் அந்த லைன் மட்டும்தான் எனக்கு பிரேக் ஆகும். நான் பிரேக்குன்னு யூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த லைனுக்கு தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுமே தவிர எனக்கு நியூவாக ஒரு பேராகிராஃப் வந்து என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. ஜஸ்ட் எனக்கு லைன் மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு லைனில் எனக்கு வரும். அதுக்கு சின்டாக்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். யூ டூ நாட் யூஸ்டு டு க்ளோஸ். நான் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ண தேவை கிடையாது. நான் எனக்கு என்ன தேவையில்லை, நீடு எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பிஆர் டேக் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. HTML பாடி பிங்கிற ஒரு டேக் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறேன். அந்த பேராகிராஃப் டேக்கில் ஹலோ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஆர் டேக் யூஸ் பண்ணுறேன். பிஆர்னால் என்ன சொன்னோம்? லைன் பிரேக்கு. எனக்கு அந்த லைன் மட்டும் பிரேக் ஆகும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிஆர் டேக்கை வந்து நான் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணல, பிஆர் டேக்கை க்ளோஸ் பண்ணல. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேராகிராஃப் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாடி க்ளோஸ் பண்ணியாச்சு, HTMLையும் க்ளோஸ் பண்ணாச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு அவுட்புட் என்ன நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் டேகு பிங்கிறபோது பேராகிராஃப், அதில் ஹலோ அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிஆர் டேக் இருக்குது. பிஆர் டேக்னால் என்ன சொன்னோம்? லைன் பிரேக். அந்த லைன் எனக்கு என்ன ஆகிடணும்னா பிரேக் ஆகிடணும். அப்போ எனக்கு அடுத்த நியூ லைனில் வந்து டிஸ்பிளே ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நியூ லைனில் டிஸ்பிளே ஆகும். நியூ பேராகிராஃபாக எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வராது. ஓகேவா? எனக்கு ஒன்லி என்ன ஆகும் அப்படின்னா நியூ லைன் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். பிரேக் ஆகிட்டு இந்த ஹலோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலாக ஹலோங்கிறது ஃபஸ்ட் லைன்லேயும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறதும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நியூ லைன் தான் பிரேக் ஆகும். நியூ பேராகிராஃப் வந்து எனக்கு பிரேக் ஆகாது. ஓகேவா? பிஆர் டேக் அப்படிங்கிறது என்னன்னு புரியுதா? இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், பேராகிராஃப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 இருக்குது. எக்ஸாம்பிள் 2ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி அந்த டேக்கை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, திஸ் இஸ் லைன் 1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரேக் கொடுத்துட்றோம். ஓகேவா? அவுட்புட்டில் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்? திஸ் இஸ் லைன் 1. ஓகேவா? திஸ் இஸ் லைன் 1. அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? பிஆர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். பிஆர் டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூ லைன் என்ன ஆகும் அப்படின்னா லைன் பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுது? திஸ் இஸ் லைன் 2 அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிஆர் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட்டு லைனில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இருக்கிற கண்டென்ட் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் லைன் 3 அப்படிங்கிறது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா? நான் பிரேக் யூஸ் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு லைனுக்கு தான் டிஸ்பிளே ஆகிருக்கே தவிர நெக்ஸ்ட்டு பேராகிராஃபுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. புரியுதா? இதே வந்துட்டு இந்த பிஆர் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கொடுக்காம கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும்? இது உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக நான் சொல்கிறேன். திஸ் இஸ் லைன் 1. ஓகேவா? அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிஆர் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிஆர் டேக் அப்படின்னா நியூ லைன் பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? திஸ் இஸ் லைன் 2 அப்படிங்கிறது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த பிஆருங்கிறத நான் கொடுக்காம ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகணும்? அதே லைனில் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். அதே லைனில் என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும். திஸ் இஸ் லைன் 3, அதாவது பேராகிராஃப் மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும். புரியுதா? பேராகிராஃப் டேக்கில் வந்து நான் பிஆர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்? அப்படியே எனக்கு கண்டினியூ ஆகணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஆர் டேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஆர் டேக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் லைன் 1, திஸ் இஸ் லைன் 2, திஸ் இஸ் லைன் 3 அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. பிஆர் டேக் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த லைன்லே திஸ் இஸ் லைன் 3ங்கிறதுல எனக்கு 2ங்கிற லைனில் டிஸ்பிளே ஆகணும். அதுதான் கான்செப்ட். இம்பார்ட்டன்ட் நோட். ஜஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஆர் டேக் இஸ் அண்ட் எம்டி டேக். இது 1 மார்க்கில் கேட்பான் கண்டிப்பாக. பிஆர் டேக்குங்கிறது என்ன டேக்குன்னு கேட்பான். ஓகேவா? நோ க்ளோசிங் டேக் நீடட். இது நான் என்ன பண்ண தேவை அப்படின்னா எனக்கு க்ளோஸ் பண்ண தேவையில்லை. எந்த டேக் அப்படின்னா பிஆர் டேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணுங்கிறது எனக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகேவா? இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஆர் டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.